வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, வர எலெக்ஷன்ல வந்து டிவிகேவா, டிஎம்கேவா 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ எனக்கு அது அப்ப புரியல. இப்போ தெளிவாக புரியுது. என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில ஆறுமுகமங்கலத்துல கவின் அப்படின்ற ஒரு மின் பொறியாளரை வந்து வெட்டி படுகொலை பண்ணியிருந்தாங்க. ஆணவ படுகொலை. ஸோ அந்த படுகொலை தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் பேசிட்டாங்க. லெட்டர் பேட் வச்சிருக்கக்கூடிய நாளைக்கு தான் கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் உட்பட எல்லாருமே வந்து பேசிட்டாங்க. ஆனா நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், நாங்க தான் சமூக நீதி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பான 2 கட்சிகள் இருக்காங்க. ஒன்னு திமுக, இன்னொன்னு டிவிகே. இவங்க 2 பேர் மட்டும்தான் அது தொடர்பாக வாய் திறக்காம இருந்தாங்க. குறிப்பாக ஸ்டாலின் அவர்களும் அது தொடர்பாக வாய் திறக்காம இருந்தாரு. இந்த பக்கம் விஜய் அவர்களும் கட்சி சார்பாகவும் எதுவுமே வந்து வாய் திறக்காம இருந்தாங்க. இப்பொழுதுதான் எனக்கு வந்து அந்த விஜய் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, வர எலெக்ஷன்ல 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிஎம்கே, ஒன்னு டிவிகே. இதுலதான் போட்டி போல இவங்களுக்கு. மக்கள் பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டோம், எந்த சமூக சீர்கேடு ஏற்பட்டாலும் வாய் திறக்க மாட்டோம், மக்களோடு ஒன்றி அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ இதுலதான் இவங்க வந்து நீயா நானா போட்டு பாத்துருவோம் வா அப்படின்ற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க போல. ஸோ விஜய் சொன்னதனுடைய உள் அர்த்தம் இதுதான். நீங்க வந்து தேர்தலில் வந்து வாக்குகள் பெற்று இந்த போட்டி நடக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இப்படிதான் வந்து இந்த போட்டியானது நடக்க போகுது அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தாரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை தொடங்கி வச்சிருந்தாரு. அது வியட்நாமுடைய தொழிற்சாலை. அதை வந்து தூத்துக்குடியில தொடங்கி வச்சிருந்தாங்க. எம்ஓயு, அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி 18 மாதத்துக்குள்ளாகவே வந்து தொழிற்சாலையை தொடங்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னு பெருமை வந்து பேசிக்கிட்டாங்க. அந்த தொழிற்சாலையை தொடங்கி வச்சுட்டு பேசும்பொழுது வியட்நாம் மொழியில அந்த அதிபர்களை வந்து வரவேற்றிருந்தாரு. தமிழ்நாடு. எனக்கு சிரிப்பா வந்துருச்சு டக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து தமிழே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி, இதுல வியட்நாம் மொழியா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், ஏதோ ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். இந்த தொழிற்சாலையும் தொடங்கி வச்சுட்டாங்க இல்லையா? இப்பொழுது என்ன கேள்வி வரும், என்னங்க இது தூத்துக்குடி வரைக்கும் வர தெரிஞ்ச முதல்வருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலத்துக்கு போக தெரியாதா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா, அதுதான் உங்களுடைய திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போன்ற என்னை போன்ற ஆட்கள் கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் மூலியமாக ஒரு போன் எடுத்திருக்காரு. ரீசார்ஜ் பண்ணிட்டாரு. இப்பதான் ஒரு போன் எடுத்துட்டு, ஐயா நான் வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசுறேன், இது போல நடந்து போச்சு, ஆறுதல் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஆறுதல் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆறுதல் சொல்லியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போக தெரிஞ்ச ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலத்துக்கு போக தெரியல. பாத்தீங்களா? நீங்க அதெல்லாம் வந்து தப்பாவே நினைச்சுக்க கூடாது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பெரு பெரு முதலாளிகளை வந்து மீட் பண்ணக்கூடிய வேலைகள் இருக்கும், நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இருக்கும், கட்சி தொடர்பான நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்க்க வேண்டிய அவசியம் வந்து அவருக்கு இருக்கு. ஏன்னா தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. அதனால அதுலதான் அவர் கவனம் செலுத்துவாரை தவிர்த்து அவங்களுடைய கட்சியினுடைய அடிநாதமான அவங்க சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி விஷயங்கள்லாம் அவங்க வந்து இப்பொழுது கவனம் செலுத்த மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. தேர்தல் சமயத்துல தேர்தல் அடுத்த மாசம் அப்படின்னா இந்த மாசத்துல இருந்து அது ஆக்டிவேட் ஆயிடும். அந்த மோடு, அந்த சமூக நீதி மோடு, அந்த மோடு, இந்த மோடுலாம் வந்து ஆக்டிவேட் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கோம். எனக்கு விஜய் அவர்களை கேள்வி கேட்கறது கூட வந்து எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா கேள்வி கேட்கணும். அவர் வந்து பண்றது சரியில்லை, விஜய் பண்றது சரியில்லை, அதுல எல்லாம் ஓகே தான். ஒரு அறிக்கை கூட விடாம ஒண்ணுமே பண்ணாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு விஜய். ஸோ விஜய் அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு எடுபடாது. அதை வந்து அவங்க மாத்திக்கல அப்படின்னா அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. டிவிகே போன்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இப்பொழுது எழுது. விஜய் நம்ம எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறோமோ அதே போல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக நம்ம கேள்வி கேட்டே ஆகணும் இது போன்ற விஷயங்கள்ல. ஏன்னா அவங்கதான் வந்து சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க, பட்டியல் மக்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்றாங்க, அந்த மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் வருதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க இல்லையா? சமூக நீதி விடுதின்னு மாத்திரம்ன்றாங்க. என்னென்னலாம் வித்தை காட்ட முடியுமோ அந்த வித்தையெல்லாம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ வந்து ஆட்சியில வேற இருக்காங்க, இத்தனை ஆண்டுகளாக வேற ஆட்சியில வேற இருந்திருக்காங்க, இப்பொழுதும் ஆட்சியில இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க இன்னும் பல தேர்தல்கள் எங்களுடைய ஆட்சி தான் இங்க தொடரும் அப்படின்றாங்க. 26 கூட அவங்க ஆட்சி தொடரலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்பொழுது கருத்து கணிப்புகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல ஒரு படுகொலை, ஒரு சாதிய ஆணவ படுகொலையானது நடந்திருக்கு. அதுக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வர சொன்னாங்க. அதை கொண்டு வராம போன ஆண்டு வந்து தட்டி கழிச்சிட்டீங்க.
அதனுடைய விளைவாக கூட இந்த ஆண்டு வந்து அது நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது போன ஆண்டு நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை பயம் கூட ஏற்பட்டிருக்கும், அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து சுஜித் அப்படின்ற ஒரு பையன் வந்து கவினை வந்து வெட்டிட்டு இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஸோ இதுக்கு அரசும் ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அரசை வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல நம்ம வந்து டிவிகேவை நோக்கி கேள்வி கேட்கணும் அப்படின்றத விட திமுகவை நோக்கி தான் டிவிகேவை நோக்கி கேட்கணும். அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமாக டிஎம்கேவையும் ஸ்டாலின் அவர்களையும் நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டிய தேவையானது அவசியமானது இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ரொம்ப பிஸியாக ஸ்டாலின் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருக்காரு. அவருக்கு உடல்நலம் கூட சரியில்லை. அப்போலாம் போயிட்டு வந்தாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். துணை முதலமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, எதுக்கு துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவி இருக்கு? முதலமைச்சர் அவர்களால எங்கெங்கெல்லாம் போக முடியலையோ, அவருக்கு கொஞ்சம் வேலை டைட்டா இருக்கும் பொழுது மற்ற பணிகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால துணை முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பை வந்து உருவாக்குறாங்க. இது கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத பொறுப்பு தான். இவங்களா வந்து உருவாக்குறதா, ஒரு முதலமைச்சருக்கு ஒரு துணையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உருவாக்குற ஒரு பொறுப்பு தான் வச்சுங்களேன். ஸோ இந்த பொறுப்பு எதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது, உடல்நலக்குறைவுல இருக்கும் பொழுது நீங்க வந்து அரசாங்கத்தை எடுத்து நடத்தணும் இல்லையா? உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கா, அல்லது அந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்ற பொறுப்புக்கான பலம் என்னன்னு தெரியுதா? ஒண்ணுமே நமக்கு தெரியல. ரொம்ப சைலண்டா இருக்காரு. ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்காரு. ஒருவேளை படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சே, என்ன மக்கள்ன்றான், ஏதோ கோரிக்கைன்றான், ஏதோ இது கட்டித்தான்றான், அது ஏதோ வீடு பிரச்சனைன்றான், இது போல பிரச்சனைகள்லாம் அவர்கிட்ட போறதுனால ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை படங்கள் மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி ஜாலியா போவாரு, அப்படி காலை தூக்குவாரு, கையை தூக்குவாரு, ஒரு மாதிரி தலையாட்டுவாரு, ஒரு மாதிரி படத்தை வந்துட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. நல்லா இல்லைனாலும் மக்கள்லாம் கை தட்டுவாங்க, நம்மளுடைய உடன்பிறப்புலாம் போய் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தத்தில் இருக்காரா அப்படின்னு நமக்கு தெரியல. உதயநிதி அவர்கள் இப்பொழுதே இப்படி இருக்காரு. ஒருவேளை முதலமைச்சர் பதவியெல்லாம் அவர்கிட்ட போயிடுச்சுன்னா எப்படி இருப்பாரு என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படியான சூழல்ல தான் இருக்கு. ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையுமே தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அதே தூத்துக்குடி மாவட்டம் தான் நினைக்கிறேன். தூத்துக்குடியே திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கஞ்சா போட்டு பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க. கஞ்சா அந்த பகுதியில போட்டுட்டு இருந்திருக்கானுங்க, போதை போட்டுட்டு இருந்திருக்கானுங்க. அதை போயிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்டிருக்காங்க, என்னங்க ஏன் இங்கெல்லாம் பண்றீங்க, இங்கெல்லாம் பண்ணக்கூடாது, எழுந்து போங்க, இது ஃபேமிலி இருக்கக்கூடிய ஏரியா, அதெல்லாம் எழுந்து போங்கன்னு சொல்லி உடனே அவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த அண்ணனும் தம்பியும் அடிச்சு கொலை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆத்துல புதைச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எந்த சிறப்பாக போயிட்டு இருக்குன்னு. ஸோ இப்படியான சிறப்பாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கானது இருந்துகிட்டு இருக்கு. போதை கலாச்சாரமானது உச்சகட்டத்துல இருக்கு. டாஸ்மாக் கொடுத்து டாஸ்மாக்ல வரக்கூடிய போதை அப்படின்றது வேற. அது வந்து சட்டப்பூர்வமான போதை, அதை நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா அரசாங்கம் கொடுக்கறதுனால சட்டப்பூர்வமான போதை. அதனால ஒருத்தன் வந்து பிரச்சனை பண்ணா அப்படின்னா அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஏன்னா சட்டப்பூர்வமா நடக்குது. ஏன்னா வந்து சமூகத்துல சீர்கேடு நடக்குதா நடக்கலையான்றதெல்லாம் அதெல்லாம் சட்டப்பூர்வமா நடக்குதா இல்லையா, அதான் வேட்ரு. அதனால வந்து டாஸ்மாக் மூலியமாக வரக்கூடிய அந்த போதை, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம பெருசா கேள்வி கேட்க முடியாது. சட்டப்பூர்வமா நடக்குது அப்படின்னுவாங்க. அதை தாண்டி நிறைய போதையெல்லாம் வந்து வெளிவந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட ஸ்ரீகாந்தா அந்த நடிகர்லாம் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான போதைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஊசி, பவுடர் அப்படின்னு போதைகள்லாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து கஞ்சா, இந்த மாதிரி போதைகள்லாம் சொல்றாங்க. இப்படியான போதைகள்லாம் தமிழ்நாடு முழுக்க வந்து பரவலாக கிடைக்குது. மக்கள் இளைஞர்கள்லாம் அதுல அடிமையாகிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள்லாம் தொடர்ச்சியாக நம்ம பார்த்த வண்ணம் இருக்கும். எதிர்கட்சிகளும் அதை வந்து எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி போன்ற தலைவர்கள்லாம் வந்து அந்த பயணத்துல தமிழகத்துக்கு அப்போ மக்களை மீட்போம் அந்த பயணத்துல வந்து தொடர்ச்சியாக எடுத்து அதை பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ சென்னையில வந்து இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா டிஒய்எஃப்ஐ, அதாவது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்யூனிஸ்டினுடைய ஒரு அமைப்பு, அது வாலிபர் சங்கம். அவங்க இளைஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அமைப்பு மாதிரி டிஒய்எஃப்ஐ. அந்த அமைப்பினுடைய கிளை செயலாளர், தென் சென்னை மாவட்டத்தினுடைய ஒரு கிளை செயலாளர், பெருங்குளத்தூர் பக்கத்துல ஒரு கிளை செயலாளராக இருக்காரு. தேவதேவன் அப்படின்றது அவருடைய பேரு. ஸோ அவர் வந்து தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்திருக்கு. இது தொடர்பாக நிறைய பேரை வந்து அவர் தட்டி கேட்டிருக்காரு, நிறைய புகார்கள் கொடுத்துருக்காரு. நிறைய இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை புகார் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எங்கேயாவது அது மாதிரி நடக்கிறத பார்த்தா போய் தட்டி கேட்கறது, இது போல சம்பவங்கள் வந்து ஈடுபட்டிருக்காரு. ஈடுபட்ட பொழுது டென்ஷனான சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அவரை வந்து வெட்டியிருக்கானுங்க. அவர் வந்து குத்துயிரும் கொலையுருமாக அவர் வந்து வெட்டி போட்டு போயிருக்கானுங்க. இப்பொழுது அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காரு அப்படின்றது செய்தியாக இருக்கு.
இதுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து வாய் திறக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய முக்கியமான பிரச்சனை எப்படின்னா, யூபியில எவனா வெட்டுறானான்னு பாரு, குஜராத்ல எவனா கொள்றானான்னு பாரு, இந்த பக்கம் என்னது அப்புறம் யூபி குஜராத் மகாராஷ்டிரால எவனா என்ன பண்றானா பாரு. இதுதான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய ஒர்க்கா இருக்கே தவிர்த்து தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை, போதைப் பொருள் கலாச்சாரங்களை வந்து பேசவே மாட்டோம். அது வந்து சும்மா ஒரு அறிக்கை விட்டா போதுமானது. இது தவிர்த்து நம்ம என்ன பேசணும் சொல்லுங்க பார்க்கலாம். யூபியில நடந்தா சொல்லுங்க பேசுவோம், குஜராத்ல நடந்தா சொல்லுங்க ரொம்ப முரட்டத்தனமா பேசுவோம், 2 ஆர்ப்பாட்டத்தை கூடுதலா நடத்துவோம். மகாராஷ்டிரால நடக்குதா சொல்லுங்க, ஸ்ட்ரெயிட்டா போய் அங்க போய் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், இங்கே தான் நடத்துறோம், ஸ்ட்ரெயிட்டா மும்பையில போய் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்களா ரொம்ப உற்சாகமாயிடுவாங்க. ஆனா அவங்களுடைய தோழர்கள் டிஒய்எஃப்ஐ உடைய தோழர்களே தாக்கப்படும் பொழுதும் நம்மளுடைய தோழர்கள் அமைதியாக தான் அமைதி காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து தோழமை சுட்டல் ஸ்டாலின் அவர்கள் கோச்சிக்க கூடாது. கோச்சிக்கிட்டா 26ல தர 2 சீட்ல 1 குறைச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நம்ம எங்கேயாவது போக நம்மளுக்கு நாதி இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால வந்து கம்யூனிஸ்டுகள் ரொம்ப அமைதியை காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க காத்துக்கிட்டே இருங்க, மக்களும் 26ல உங்க கட்சி பக்கம் வராம அமைதி காத்துருவாங்க அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. நம்மளா பேசுறோம். ஸோ தோழர்கள் தாக்கப்படும் பொழுதும் தோழர்கள் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய முதலாளி கோச்சிப்பாங்க. யார் முதலாளி? டிஎம்கே தான் முதலாளி. முதலாளி எதிர்ப்போம், ஆனா டிஎம்கே போன்ற முதலாளி கிட்ட நாங்க போய் அடைக்கலமா இருப்போம், அடைக்கலமாக சேர்ந்திருப்போம். அதுதான் வந்து எங்களுடைய தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படியான சூழல் தாங்க தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சீமானவர்களுடைய அரசியல் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு அப்படின்னே பார்க்கலாம். தொடர்ச்சியாக மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு, அதுக்கப்புறம் பனை ஏறி கல் இறக்குறது இப்படியான போராட்டம் நடத்தியிருந்தாரு. சமீபத்துல வந்து பட்டியல் வெளியேற்ற போராட்டம் நடத்தியிருந்தாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் சமுதாயத்தினுடைய கோரிக்கையான அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வந்து தேனி மாவட்டத்துல பொதுக்கூட்டம் போட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் நேற்று என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, தேனி மாவட்டத்துல குரங்கணி அப்படின்ற ஒரு மலைப்பகுதி, அந்த மலைப்பகுதி மேல ஏறி மாடு மேய்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல ஏறாரு. இதனால தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எழுந்து பார்த்தா யூடியூப் பார்க்கும்பொழுது வீடியோ வருது. என்னது மலை மேல மாடு ஓட்டிட்டு வராரா, என்னடா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போனா சோசியல் மீடியா முழுக்க வந்து அது ஒரு பேசு பொருளாக இருந்தது. நிறைய மக்கள் வந்து அதை வரவேற்று சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எதுக்குங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரியும் கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருந்தது. ஆனா ஒரு கிராமப்புற சார்ந்த மக்களிடையே இது ஒரு பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. தொடர்ச்சியாக மக்களோடு மக்களாக சீமான் அவர்கள் போராட்ட காலத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து அவர் முன்னெடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் வந்து விஜய் போன்ற தலைவர்கள் நாங்க தான் மாற்று, 26 நாங்க தான் வந்து வரப்போறோம், 26 வந்து மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க, 26 நாங்க பெரிய மாற்றத்தை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிவிகே விஜய் போன்ற கட்சி நபர்கள் எல்லாமே வந்து சைலண்டாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து வெளிவராத பொழுது சீமான் போன்ற தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வாக்காக மாறுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கணக்கு பண்ணாம அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம அதை அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்ற காரணத்துக்காக தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. மரங்களின் மாநாடு, இப்போ மாடு ஓட்டிக்கிட்டு அந்த பகுதியிலே போறாரு. இதெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம். ஏன்னா அங்க மாடு மேய்க்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, இது எங்க போய் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம், இதுல என்ன வாக்குகள் வந்துட போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் இதை வந்து அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. ஆனா சீமான் அவர்கள் பரவாயில்ல நம்ம அதை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பிரச்சனையை அந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்து மாடு ஓட்டிட்டு போய் அங்க மலை மேல மேய்ச்சிருக்காரு அப்படின்றது பெரிய நியூஸாக மாறி இருக்கு. ஸோ இப்படியான தலைவர்களும் களத்துல இருக்காங்க. ஃபோன் கால் பண்ணி வந்து ஆறுதல் சொல்ற தலைவர்களும் இருக்காங்க, அது கூட சொல்லாத தலைவர்களும் களத்துல தான் இருக்காங்க. இவங்க எல்லாருமே களத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் அவர் வந்து நயனா நாகேந்திரன் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து விருந்துலாம் சாப்பிட்டுருக்காரு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த மெசேஜ் எல்லாம் காட்டுறாரு, நயினார் அவர்கள் மறுக்கிறாரு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓபிஎஸ் அரசியல நம்ம வந்து கண்டுக்கவே வேண்டாம், ஏன்னா வந்து அதெல்லாம் ஒரு அப்பட்டமான சுயநல அரசியல். எனக்கு ஒரு பிரச்சனை அதனால நான் வந்து வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு சுயநல அரசியல்னு வச்சுக்கலாம். அது பக்கம் நம்ம போக வேண்டாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்களும் வந்து நடைபயணம் மேற்கொண்டிருக்காரு. அதுவுமே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ களத்துல 4 முனை போட்டின்னு சொல்றாங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த 4 முனை போட்டி. ஒருத்தர் வந்து போன் எடுத்து பேசுவாரு, இன்னொருத்தர் அது கூட பண்ண மாட்டாரு, ஒருத்தர் மக்களோட மக்களாக இருப்பாரு, இன்னொருத்தர் வந்து மக்களை சந்திப்பாரு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான களம் தான் போயிட்டு இருக்கு. மக்களுடைய முடிவு தான் யாரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க, இதுல யாரை சூஸ் பண்ண போறாங்கன்றது இருக்கு. வெறுமனே ஓட்டு அப்படின்றது வந்து
நம்ம அன்னைக்கு போறோம் ஓட்டு போட்டு வரோம் அப்படின்றது கிடையாது. அது ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு ஒரு பயணம். அது 5 வருஷத்துக்கான ஒரு ஒப்படைப்பு. நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் ஒரு 5 வருஷத்துக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறந்த ஒரு தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவசியமானது இருக்கு. மக்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணுங்க. 26 நெருங்கும் பொழுது கரெக்டாக சூஸ் பண்ணிட்டுங்க அப்படின்றது வேண்டுகோள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியாக அன்புடன் மகா சேனலை ஆதரிக்கிறீங்க, ரொம்ப நன்றி.